மகாபாரதம் வனப்பருவம். உபபருவம் 4. கைராத பருவம். அர்ஜுனனின் கடும் தவம் மற்றும் வேடன் உருவில் வந்த சிவபெருமானுடன் போர். தர்மபுத்திரரின் ஆலோசனையின்படி அர்ஜுனன் திவ்விய அஸ்திரங்களைப் பெறுவதற்காக இமயமலையில் உள்ள இந்திரகீல மலைக்கு சென்றான். அங்கே அவன் ஒற்றைக் காலில் நின்று கடுந்தவத்தில் ஆழ்ந்தான். அவனது தவத்தின் வெப்பம் தேவர்களைக் கூட நடுங்கச் செய்தது. அர்ஜுனனின் தவத்தை சோதிக்க சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். அவர் தனது தேவியுடன் ஒரு வேடன் காட்டுவாசி கிராதன் உருவெடுத்து அங்கே வந்தார். அதே சமயம் துரியோதனனால் அனுப்பப்பட்ட மூகாசுரன் என்ற அரக்கன் ஒரு காட்டுப்பன்றி உருவில் அர்ஜுனனை தாக்க வந்தான். அர்ஜுனன் அந்த பன்றியை நோக்கி அம்பை எய்தான். அதே நேரத்தில் வேடன் உருவில் இருந்த சிவபெருமானும் ஒரு அம்பை எய்தார். 2 அம்புகளும் பன்றியின் உடலில் ஒரே நேரத்தில் பாய்ந்தன. இந்த வேட்டை எனக்குரியது என்று அர்ஜுனன் முழங்கினான். இல்லை, நான் தான் முதலில் அம்பெய்தேன் என்று வேடன் வாதிட்டார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் போராக மாறியது. அர்ஜுனன் தனது காண்டீப வில்லினால் அந்த வேடனை தாக்கினான். ஆனால் வேடன் அசையவில்லை. அர்ஜுனனின் அம்புகள் அனைத்தும் வேடனின் உடலில் பட்டுத் தெரித்தன. அர்ஜுனன் திகைத்தான். அவனது வில்லையே அந்த வேடன் பிடுங்கி எறிந்தார். அர்ஜுனன் வாளை எடுத்தான், அதுவும் உடைந்தது. இறுதியில் மல்யுத்தம் நடந்தது. வேடனின் பிடி அர்ஜுனனை மூச்சு திணறச் செய்தது. அர்ஜுனன் தான் தோற்பதை உணர்ந்து தான் செய்த சிவலிங்க பூஜையின் பலனை தஞ்சமடைந்தான். அவன் ஒரு சிவலிங்கம் செய்து மலர்களை தூவி வணங்கினான். அந்த மலர்கள் அனைத்தும் அங்கே நின்றிருந்த வேடனின் தலையில் இருப்பதைக் கண்டு அர்ஜுனன் திடுக்கிட்டான். வந்திருப்பது சாட்சாத் சிவபெருமானே என்று உணர்ந்து அவனது காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். சிவபெருமான் தனது சுயரூபத்தைக் காட்டி அருளினார். அர்ஜுனா, உனது வீரத்தைக் கண்டு நான் மகிழ்ந்தேன். நீ அசைக்க முடியாத வீரன் என்று புகழ்ந்தார். அர்ஜுனன் வேண்டிக் கொண்டபடி சிவபெருமான் அவனுக்கு உலகிலேயே வலிமையான பாசுபதாஸ்திரத்தை வழங்கினார். பிரபஞ்சத்தையே அழிக்கும் வல்லமை கொண்ட அந்த அஸ்திரத்தை பயன்படுத்தும் முறையையும் உபதேசித்தார். இதைத் தொடர்ந்து இந்திரன் உள்ளிட்ட மற்ற தேவர்களும் தோன்றி அர்ஜுனனுக்கு தங்களது திவ்விய அஸ்திரங்களை வழங்கினர். அர்ஜுனன் தந்தை இந்திரனோடு தேவேந்திர லோகத்திற்கு சென்றான். அடுத்த உபபருவத்தில் இந்திரலோகாபிகமன பருவம் மற்றும் சொர்க்கத்தில் அர்ஜுனன் பெற்ற அனுபவங்கள் பற்றி விரிவாக காண்போம்.